ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களிலே நாம் தவறி விடுகிறோம், அநேக தவறான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் இதை யார் பார்ப்பார், யார் இதை குறித்து கேள்வி கேட்பார், இதுதான் யாருமே பார்க்கலையே, யாரும் இதை கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு அதை குறித்து நாம் எண்ணாதபடி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். பூமியில் இருக்கிற தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் நம்மை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில அது குற்றமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கும் கர்த்தருக்குள்ளான உறவை அது உடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில கூட நான் ஒரு ராஜா, என்னை யார் எதிர்த்து நின்று விட முடியும், யார் என்னை மேற்கொண்டு விட முடியும், யார் என்னிடத்துல கேள்வி கேட்டு விட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்துல மிக கொடிய ஒரு பாவத்தை தாவீது செய்தார். ஆனால் அந்த காரியத்தை தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி தாவீதை எச்சரிக்கக்கூடிய காரியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை கேட்ட உடனே தாவீது 51 சங்கீதத்தை பாடுகிறார். அந்த 51 சங்கீதத்தில் 4 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனே உடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறிக்கை செய்தது நிமித்தமாய் தாவீது உடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபம் தணிந்தது. மீண்டுமாய் தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய அன்பை பாராட்டினார். என் தாசனாகிய தாவீது என்று சொல்லக்கூடிய அந்த உறவு கடந்து வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் என்னென்ன காரியங்களிலே நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு இதை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கண்களை மறைக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாகானதை நடப்பித்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அது எப்பேற்பட்ட காரியமோ, பாவம் நமக்கும் தேவனுக்குள்ளான உறவை உடைத்துவிடும். எனவே அந்த காரியத்தை அறிக்கை செய்வோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தாவே யாருக்கும் இது தெரியாது, யாருடைய கண்களிலும் இது படவில்லை என்று சொல்லி சில தவறான காரியங்களை அப்பா நாங்கள் மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கும் உமக்குள்ளான உறவை உடைத்திருக்கிறது, அதில் விரிசல் உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை இந்த நாளில் உணர்த்திருக்கிறீரப்பா. அந்த காரியத்தை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் தாவீது அறிக்கை செய்தது போல தேவரீர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அதை விட்டது போல அப்பா இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் தங்கள் பாவங்களை தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்கிறார்களோ உடைய இரக்கம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் மீண்டுமாய் தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.